எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி. ஓ ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நன்றியை தவிர வேற எந்த வார்த்தையுமே நம்ம நாவில வரவே வராதுங்க. எண்ணி எண்ணிப்பார் என் ஆத்துமாவே நினைவு கூறுவாயாக. எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று. சாபமானார் நம் சாபத்தினின்று மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினால். சத்தமிட்டு அறிக்கை செய்யுங்க. ஓ நீதிமானின் ஆசீர்வாதம் நம் சிரசின் மேலே அமர்ந்திருக்கிறது. ஓ நன்றி இயேசுவே நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 என் தேவனுக்கே அது ஓ செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ. ஏழ்மையானார் சாவையேற்றார் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். சாவையேற்றார் நம் முடிவில்லா வாழ்வு தந்தார். கரங்களை உயர்த்தி நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி
தைரியமாக சொல்கிறார். ஓ ஹalleluya, நான் பயப்பட மாட்டேன். என் மேய்ப்பனாய் இயேசு இருக்கின்ற போது என்னை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் மேய்ப்பனாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் அதை சத்தமிட்டு அறிக்கை செய்யுங்க. என் நேசர் என்னோடு கூட இருக்கும்போது ஓ இருள் என்னை சூழ்ந்து கொள்ள அவசியமே இல்லை. என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி. just declare it loudly. அவர் செவி கேட்க அதை அறிக்கை அப்படியே செய்யுங்க. ஓ நான் சொல்லுகிற பாதை எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி. என் நிமித்தமாய் ஓ என் மேய்ப்பனாய் இயேசு இருக்கின்ற போது இவ்வளவு ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடலுங்க. ஓ ஹalleluya, என் மேய்ப்பனாய் இயேசு இருக்கின்ற போது I'm never alone, I'm never alone. நான் தனிமையாகவே இல்லை. இது என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னை அவர் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஓ அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது ஏது? என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்திருக்க என்னை என்றும் போதித்து நடத்துகிறார். என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகிறார். என் நீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவேன். என் நீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவேன். என் மேய்ப்பராய் ஓ அவர் தொடங்கினதுங்க, அவரே நம்மளுடைய வாழ்க்கையில முடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஓ நம்ம கண்களை மாத்திரம் அவருக்கு நேரா பதிய வச்சு ஓ ஆண்டவரே உங்களை மாத்திரமே நான் பார்ப்பேன். I just follow you, oh Lord God. குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள் என்பது ஏது? நான் குறைவுபடேன், நான் வெட்கப்படேன், நான் தாழ்ச்சி அடையேன், நான் மனம் முறிவடையேன் அப்படின்னு வார்த்தையினால அறிக்கை செய்யுங்க. ஹalleluya. தேவன் என்னை ஒருபொழுதும் என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். ஏன்னா அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் என்ன பண்ணியிருக்கிறார் என்ன. ஹalleluya. ஸோ நம்ம ஒருபோதும் என்ன, தட் இஸ் ஃபார் கேரண்டீடான வார்த்தை, நாம் ஒருபொழுதும் தாழ்ச்சி அடையவே மாட்டோம். ஏன்னா என் மேய்ப்பர் யார் என்ற அறிவு எனக்கு என்ன இருக்கிறது. ஹalleluya. தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஹalleluya. அமர
அடர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்ன பண்றாரு அவர்? நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சௌக்கியத்தை அளிக்கக்கூடிய தேவாதி தேவனுடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவராலே, அவர் ஒருவரால் மாத்திரம்தான். இது வரைக்குமே அவர் ஒருவரால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் அவர் ஒருவரால தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம உயர்த்தப்பட போறோம். ஹல்லேலூயா. ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமாங்க? எவருக்கும் கிட்டிடாத ஒரு ஸ்லாக்கியம். நம்மளுடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? மார் தட்டி நான் நீதிமான் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். யாருக்கும் கிடைக்காது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை நம்ம பாராட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர், இந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? அறிக்கை செய்ய போகிறோம். தொடர்ந்து தேங்க்யூ ஜீசஸ். ஒருவராலே, ஒருவர் மூலமாய், ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். வாழ்க்கையில இருந்தான ஒரு பெரிதான ஒரு பிரிவிலேஜ். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு எல்லா மகிமைக்கு
பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரேவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட. Yes, that is the fact. நாம் ஆளச் சிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். இயேசுவே, அத நல்லா உங்க மைண்ட்ல நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. I have been born to inherit. ஆள பிறந்தவள் நான், ஆள பிறந்தவன் நான் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே. ஓராடலா சக்கா எல்லா மகிமை இயேசுவே, இயேசுவே. கரங்கள் யாவும் உயரட்டும். நீர் காரணர், நீரே பாத்திரர் என்று அறிக்கை செய்ய. கண்களை மூடி கிறிஸ்து இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை பின்தொடர்வேன் வாழ்நாளெல்லாம். உம்மை பின்தொடர்வேன் வாழ்நாளெல்லாம். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களையே நாங்க ஆராதிப்போம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியங்க. அந்த ஸ்லாக்கியத்தை நினைச்சீங்கன்னா யூ can't stop praising God. நீங்க கர்த்தரை துதிப்பதை நிப்பாட்டவே முடியாது. ஹalleluya. என்ன ஸ்லாக்கியங்கள், என்ன பாக்கியங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு காரியத்துக்காக எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியங்களுக்கு, பாக்கியவன்களுக்கு நம்மளை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். நன்றி 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 நன்றி. திருப்பி ஒரு விசை கூட சொல்லுங்க, என் மேய்ப்பர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு சோர்வு வராது. சொல்லுங்க, எனக்கு சோர்வு வராது. பிசாசு என்னை சோர்வுக்குள்ள படுத்தலான்னு நினைக்கிறான், ஆனா நான் சோர்ந்து போகேன். ஏன்னா என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் கரத்தை பிடித்து வழி நடத்தக்கூடிய நல்ல ஆயன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை நேர்த்தியா அழகழக நான் கேட்கிறேனோ இல்லையோ என் அப்பா அதை எனக்கு கிராண்ட் பண்ணுவார் என்ற ஹalleluya விசுவாசம் எனக்கு உண்டு, விசுவாசம் எனக்கு உண்டு. அழைத்தவர் அவர், தெரிந்து கொண்டவர் அவர், அவர் வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதை சிந்தையில வைத்து ஒரு பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். எனக்கு ஏன் இனி பயமேன், இந்த நேசு என் துணையே. ஹalleluya. எனக்கு ஏன் இனி பயமே, இந்த நேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கடந்த
பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். அப்பா பார்த்து சொல்லுங்களேன், என்னை பெயர் சொல்லி நீங்கள் தான்ப்பா அழைச்சிங்க, நீங்கள் அழகாகவே என்னை நடத்தி செல்வீங்க. அதை சந்தேகப்பட வைக்குது பார்த்தீங்களா? அந்த சந்தேகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொல்லுங்கள். நம் தேவன் ஒன்றை செய்கிறார்னு வச்சுக்கோங்களேன், உன்னை தெரிந்தெடுக்கிறார்னா அதை நேர்த்தியாக தான் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. அதை நடத்தி சென்று பரிபூரணமாக தான் என்ன பண்ணுவார்? அவர் காரியங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்கள் மேய்ப்பர் யார் என்ற அறிவு நமக்கு இருந்ததுன்னா ஒரு நிறைவு நம்மளுடைய மனதில் இருக்கும். குறைவே இருக்காதுங்க. குறைவுகள் மத்தியில் கூட என் தேவன் வல்லவர் என்று ஹல்லேலூயா நம்மளால அறிக்கை செய்ய முடியும். சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். நீ என்னை மிரட்டலாம், நீ என்னை உருட்டலாம், என்னை சோர்ந்து போக செய்யலாம், ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்யக்கூடிய, ஒரு நபருக்காய் யுத்தம் செய்யக்கூடிய, உனக்காய் வைராகம் பாராட்டக்கூடிய உன் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு பொழுதும் அவரை தள்ளாட விடவே மாட்டார். ஆண்டவரே, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் இன் யோர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர் காட். எங்களை நாங்களே உங்களுடைய கரங்களிலே இந்த ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் நன்றி அறிதலோடு கூட உங்கள் அன்பை நாங்கள் தியானிக்க எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். நீர் மகிமை அடைவீராக, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் ஆமென். ப்ளீஸ் பீ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்தை எவ்வளவாய் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவாய் நாம் தரம் வாய்ந்த கிறிஸ்தவர்களாக இருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் நிச்சயமாகவே கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரமாக அடித்தளமாக இருக்கிறது. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்பதே அந்த ரோமர் புத்தகத்திலிருந்து நாம் பரிந்து கொள்கிறோம். விசேஷமாக கடந்த வாரத்திலேருந்து 6வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். 6வது அதிகாரத்தில் 22வது வசனம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவன், நித்திய முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நான் கீவோஸாக வச்சு நம்ம பார்த்தோம். 6வது அதிகாரத்துக்கு இந்த தலைப்பு கொடுக்கும், பரிசுத்தத்திற்கு படிகளும் தடைகளும். பரிசுத்தத்திற்கு படிகளும் தடைகளும், ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஹோலினஸ் என்கிற தலைப்பிலே நாம் 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தத்திற்கு படிகளும் தடைகளும். அதில் பரிசுத்தத்திற்கான 3 படிகளும் 2 தடைகளும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். கடந்த வாரத்தில் ஸ்டெப்ஸ் ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தத்திற்கான படிகளை முதலாவது பார்ப்போம், அதுக்கப்புறம் பிறகு தடைகளை பார்க்கலாம் என்று சொல்லி முதலாவது பரிசுத்தத்திற்கான படிகளை பார்த்தோம். ஸ்டெப்ஸ் ஃபார் ஹோலினஸ். முதலாவது, கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். ஐடென்டிஃபை வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் இவைகளோடு கூட உங்களையும் அடையாளப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவின் அடையாளங்களை சரீரத்தில் பவுல் சுமந்து வாழ்ந்தது போல நீங்களும் வாழுங்கள். அவரோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் கிறிஸ்துவ பரிசுத்த வாழ்விற்கான முதல் படி என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னைக்கு இரண்டாவதாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கமிட் டு த லார்ட், கமிட் டு காட். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12 மற்றும் 13. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. முதலாவது, கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாகவும் உங்களை தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு கனெக்டிங் வேர்ட் பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சரீர உறுப்புகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இங்கே பாவத்திற்கு மறுப்பு கூற நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். பாவத்திற்கு இல்லை என்றும், அதாவது தீமைக்கு இல்லை என்றும், நன்மைக்கு
ஆம் என்றும் சொல்லும்படி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். தினசரி வாழ்க்கையில் நற்காரியங்களுக்கு சரி என்றும் தீய காரியங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் நாம் வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நல்ல காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு ஆம் என்றும் தீமையான காரியங்களுக்கு இல்லை என்றும் உடனடியாக மறுப்பு சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் நல்லது நல்லது என்று சொன்னோமான எல்லாருடைய கண்களிலும் எல்லாருடைய பார்வையிலும் நாம் நல்லவர்களாக இருப்போம். ஆனால் தீமையான காரியத்திற்கு நாம் மறுப்பு சொல்லும்போது இந்த உலகம் நம்மை வெறுக்க ஆரம்பிக்கும். அதற்கு நாம் பலத்தோடு ஆழமாக நாம் மறுப்பு தெரிவித்தாகவே வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு தன் சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் தீமையை கண்சாடையாய் விடாமல் கண்டனம் பண்ணுவார்கள். தேவனுக்கு உங்கள் சரீரங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் தீமையை பார்த்து கண்சாடையாய் விடாமல் அதை கண்டனம் பண்ணுகிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே உலகம் நேசிக்கிற அந்த அசுத்தத்திற்கு உங்களை விட்டு கொடுக்காமல் கர்த்தருக்கு உலகம் தேவன் விரும்புகிற, தேவன் நேசிக்கிற பரிசுத்தத்திற்கு ஆம் என்று சொல்லி பரிசுத்தத்தில் முன்னேறுங்கள். அதற்கு உங்கள் சரீரங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை 13வது வசனத்திலையும் பார்க்குறோம். 13வது வசனத்தில் 6வது அதிகாரம் 13 திரும்ப வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் ஆயுதங்கள் சரீரங்களை நீதிக்குரிய, அதாவது உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்கள் பாவத்துக்கென்று ஒப்பு கொடுக்காம நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்க கூடாது, எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. அதுதான் 19வது வசனத்தில் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு பாருங்க பவுல். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நடைமுறையா யதார்த்தமா நான் பேசுறேன், மனுஷர் பேசுற மாதிரியே நான் பேசுறேன். அக்கிரமத்தை தீமையை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். ஆமென். உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். முன்னே அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தீர்கள், தீமையை செய்யும்படி, பாவம் செய்யும்படி. உதாரணமாக முன்னே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாவ பழக்கங்கள் இருந்திருக்கும். ஒருவேளை அது குடிக்கிற பழக்கமாகவோ அல்லது புகைப்பிடிக்கிற பழக்கமாகவோ அல்லது விபச்சாரமோ வேசித்தனமோ தேவன் அருவருக்கிற ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறவர்களாக இருப்பீங்கன்னா அந்த பாவ பழக்க வழக்கம் எப்படி வந்தது? அதை அந்த அக்கிரமத்தை, உதாரணமாக குடிக்கிற பழக்கத்துக்கு அதுவாக உங்கள் வாயில் வந்து ஊற்றலை, நீங்கள் உங்கள் கையை எடுத்தீங்க, கண்ணை பார்த்தீங்க, கால் ஓடிச்சு. இந்த சரீரத்தின் அவயவங்களெல்லாம் இந்த தீமையை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தது போல இப்போது நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அப்போது சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் உங்கள் ஆவி மனிதனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அடிமை என்றால் அடிமை, கேள்வியே கேட்க முடியாது, செய்யணும். அப்படிப்பட்ட அடிமைகளாக சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்ன அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்களே, இப்போது கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். முன்பு பாவம் செய்ய சரீரத்தை ஒப்பு கொடுத்தது, பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்கள். நமக்கு முன்பாக கவனிங்க, நன்மையும் தீமையும் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நன்மை நமக்கு முன்பாக இருக்கிறது, தீமையும் முன்பாக இருக்கிறது. ஸோ நன்மைக்கு ஆம் என்று சொல்லுகிற அதே வேளையிலே தீமைக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இதுதான், அதாவது இந்த சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, எதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி இந்த சரீரத்தை தேவனுக்கு நீதிக்கு அடிமையாக தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது இந்த சரீரத்தை வச்சு பாவமும் செய்யலாம், பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கலாம்.
அப்போது கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இதில் நம்ம உபாகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தில், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீங்கள் 19வது வசனத்தை வாசிங்கன்னா, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். உங்கள் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். நாம தான் கவனிங்க, நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நன்மைக்கு ஆம் என்று சொல்லுகிற அதே வேளையிலே தீமைக்கு இல்லை என்றும் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். எபிரேயர் 1வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம், சங்கீதம் 45:7 அதுதான் திரும்ப குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீர் நீதியை விரும்பினீர், அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீர். கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கையில் இந்த இரண்டு காரியங்களும் இணைந்தே பயணிக்கணும். அதாவது நீதியை விரும்பணும், அதே சமயத்தில் அக்கிரமத்தை வெறுக்கணும். நீங்கள் நீதியை விரும்புவதனால் அக்கிரமத்தை வெறுக்கிறீர்கள் என்று அர்த்தமாகாது. அதே சமயத்தில் நீங்கள் அக்கிரமத்தை விரும்புவதனால் நீதியை விரும்பினீர்கள், அக்கிரமத்தை விரும்புவதால் நீதியை வெறுக்கிறீர்கள் என்றும் அர்த்தமாகாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நன்மைக்கு பூர்ண விருப்பத்தையும் தீமைக்கு பூர்ண வெறுப்பையும் தெரிந்து கொள்ளும். இதில் நன்மையை விரும்பி தீமையை வெறுக்கிறோம் என்று, நன்மையை விரும்பினால் தீமையை வெறுக்கிறோம் என்று அர்த்தமாகாது. நீங்கள் நன்மையை விரும்பிட்டீங்க அப்படின்றதுனால, அல்லது நீதியை விரும்பினதுனால அக்கிரமத்தை வெறுத்துட்டீங்கன்னு அர்த்தமாகாது. ஏனென்றால் நன்மையும் விரும்பி தீமையும் விரும்பிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்தாது. நன்மையை விரும்பணும் அல்லது நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். இரண்டும் இணைந்தே பயணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சத்தியத்தில் இரண்டும் இணைந்தே சொல்லும். பரிசுத்தத்தில் வளர இவ்விரண்டும் சமநிலையில் கையாளப்பட வேண்டும். நாம் நன்மையை விரும்ப வேண்டும், நீதியை விரும்ப வேண்டும். அதே சமயத்தில் அக்கிரமம் தீமை அப்படின்னு வரும்போது அதை வெறுத்தே நாம் வாழ வேண்டும். அதை கண்டுக்காமல் விட்டுறவும் கூடாது. நன்மை மட்டும் விரும்புகிறவங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா, மற்றவங்க காரியத்தில் அரசியல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் அவர்களுக்கு எதிராக இருப்பீங்களா, இவங்களுக்கு எதிராக இருப்பீங்கன்னா, இல்லை நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க. காரணம், அவர்கள் சமரசமாக விரும்புகிறார்கள். அப்படியெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை. கவனிங்கள், நன்மைக்கு ஆம் என்றும் தீமைக்கு இல்லை என்றும் சொல்லுகிறதே பரிசுத்த வாழ்க்கைக்கு, தொடர்ந்து முன்னேறுகிற பரிசுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். ஆமென். தீமை விரும்பினா நன்மை வெறுக்கிறோம் என்று அர்த்தம். நீங்கள் தீமையை விரும்பிட்டீங்கன்னா நன்மையை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நன்மையை விரும்பினா தீமையை வெறுக்கிறோம் என்று அர்த்தமாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ், கவனிங்க, ஆமோஸ் 5வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். அரணான ஸ்தலத்தின் மேல், அதில் 5வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 5 பெத்தேலை தேடாதேங்கள். 3-4 சோத்திரம். தீமை வெறுத்து நன்மையை விரும்புங்கள் இருக்கும். 9வது வசனமா இல்லை? 9 இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனம். 14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். ஆமென். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார்.
தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து, தீமை 15, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி, நன்மையை விரும்புங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள், அதோ அப்படியே வாழுங்கள் இல்லை, அதே சமயத்தில் நன்மையை விரும்புங்கள். இதுதான் பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவும். உங்கள் சரீரத்தில் ரெண்டும் செய்யலாம், பரிசுத்தமாகவும் வாழலாம், பாவமான காரியங்களும் செய்யலாம். அப்போது நம்ம சரீரத்தை அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன அப்படின்னா, தீமையான காரியங்களுக்கு இல்லை என்றும் நன்மையான காரியங்களுக்கு செய்யவும் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும். தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்துடுங்க, நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆமென். இப்படி ரெண்டுமே இணைந்து, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்று, தீமையை பொறுத்த வரைக்கும் முழு பகையாய் வெறுக்கிறோம், நன்மையை பொறுத்த வரைக்கும் முழுமையாய் நேசிக்கிறோம். இது இரண்டும் இணைந்தே காணப்படுகிற சமநிலை தான் பரிசுத்த வாழ்க்கையின் அடித்தளமாகும். 97வது சங்கீதத்தில் 10 கர்த்தருக்கு இல்லை, நீதிமொழியில் 8வது அதிகாரம் 13, அதுக்கு முன்னாடி வாசிச்சிருவோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்காத பட்சத்தில் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. கவனிங்கள், தீமையை விட்டு விலகுவது வேறு, தீமையை வெறுப்பது வேறு. தீமையை விட்டு விலகுவது அது முதல் படி. அடுத்தது என்ன தெரியுமா? தீமையை வெறுத்தே விட வேண்டும். தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். பெருமை, பாவ காரியங்களை வெறுக்கணும். அகந்தை வெறுக்கிறேன். பெருமை அப்படின்றத கண்டு காணாமல் போயிடக்கூடாது, அதை வெறுக்க வேண்டும். அகந்தையை வெறுக்க வேண்டும். தீய வழியை, புரட்டு வாயை வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 97:10, தேவனை நேசிக்கிறவர்கள், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள். அதுதான் உண்மை. உண்மையாக ஆண்டவர் நேசிக்கிறவங்க தீமையை வெறுத்து விடுவார்கள். அப்போ நன்மையை நேசித்து தீமையை வெறுக்கிறது என்பது இணைந்தே காணப்பட வேண்டும். நன்மையை ஒரு பக்கம் நேசிக்கிறது, இன்னொரு பக்கம் தீமையை நேசிக்கிறது. இப்படி ரெண்டாம் கட்ட நிலைமையில் வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் பரிசுத்தத்தில் முன்னேற முடியாது, பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் காட்ட முடியாது, பரிசுத்தமாய் தொடர்ந்து வாழ முடியாது. என்றைக்காவது ஒரு நாளில் நீங்கள் பின் வாங்கி விடுவீர்கள். அதனால் கவனிங்கள், நன்மையை விரும்புகிற நீங்கள் தீமையை வெறுத்தே ஆக வேண்டும். சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகிடு, நன்மை செய். தீமையை விட்டு விலகி நன்மை செய். 37:27, சங்கீதம் 37:27, தீமையை விட்டு விலகிடு, அதே சமயத்தில் நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமை விட்டு விலகிட்டு இருந்தால் போதும் இல்லை, நீ நல்ல இது காரியங்களை செய்ய. அப்போது சரீரத்தை தீமை செய்யாதபடிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் சரீரத்தை நன்மை செய்யும், சரீரத்தின் அவயங்களை நன்மை செய்யும்படியும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது என்றென்றைக்கு நிலைத்திருப்பேன். ரோமர் 16:19 நம்ம எப்படி இருக்கணுமா? நன்மைக்கு ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானியாக இருக்கணும், தீமைக்கு பேதைகளும். பாருங்க, ஞானியும் பேதமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு இதில் ஞானியாக இருக்கணும், இன்னொரு இதில் முட்டாளாக இருக்கணும், ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கணும். அப்போ தீமைக்கு இந்த எக்ஸ்ட்ரீம், முழுமையாக ஒன்றும் தெரியாதவங்களாகவும் நன்மைக்கு ஞானிகளாகவும் நாம் காணப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்விரண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும். 3 யோவான் 1:11 நீங்கள் தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 3 யோவான் 11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையை பின்பற்றாத, நன்மையை பின்பற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை. கர்த்தர் அவன் தான் ராஜாவாக ஆக்கினார். தாவீது சந்ததியிலே எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் சாலமோனை தெரிந்து கொண்டார். அந்த சாலமோன் ஏறெடுத்த அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும், கர்த்தர்கிட்ட கேட்கிறான், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். ஓ பிரைஸ் லார்ட். நன்மை தீமை, எது நன்மை எது தீமை அப்படின்னு வகையறுக்கணும், நல்ல தெளிவாக பிரித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை அடியேனுக்கு தந்தருளும். ஆமென். சிலருக்கு நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாமலே சிலர் வாழ்கிறாங்க.
இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமானது தேவனுக்கு சித்தமில்லாதது எது அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியாத வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போது நன்மைக்கு தீமைக்கும் வகையறுக்கிற ஒரு ஞானமுள்ள இருதயத்தை இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு அது தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக அடிமைகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போது தீமைக்கு இல்லைன்னு முழுமையாக மறுப்பு தெரிவிக்கிற அதே சமயத்தில் நன்மைக்கு ஆம் என்றும் நாம் சொல்ல வேண்டும். இவை இரண்டும் இணைந்தே பயணிக்க வேண்டும். அப்போது சரீரத்தில் கவனிங்க, சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். உதாரணமாக எண்ணங்களில் நன்மையான எண்ணங்களும் தீமையான எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமா, தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். எங்கள் போராயுதங்கள் கவனிங்கள், மாம்சத்துக்கேற்ற அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. எண்ணங்களில் பல எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களில் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதீனமான தேவ பக்தியற்ற எந்த ஒரு எண்ணத்தையும் கண்டிப்பாக எதிர்த்து அதற்கு உடன்படாது இருக்க வேண்டும். வர எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நல்ல எண்ணங்களாக இருக்காது. சிலது தீய எண்ணங்கள் வரும், சிலது நல்ல எண்ணங்கள் வரும். அப்போது தீய எண்ணங்களுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்து அல்லது அதை வெறுத்து அதை தள்ளி வைத்து நல்ல எண்ணங்களை நம்மளுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா அதுக்கு அந்த எண்ணெய் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த அது ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்பிடித்துக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் தான் வாசிக்கிறோம்ல, 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறோம். அவரை குறித்து அறிகிற அறிவின் மேட்டிமையை எழும்புகிற எல்லா மேட்டிமையை விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்குகிறோம். எண்ணங்களில் வாக்குவாதங்களா தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தர்க்கங்களை தேவனை குறித்து அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையான எண்ணங்களை சிறைப்பிடிக்கிறோம், அவைகளை வெறுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மதீனமான தேவ பக்தியற்ற எல்லா எண்ணங்களையும் நாம் வெறுத்தாக வேண்டும். தேவன் விரும்பாத எண்ணத்திற்கு நாம் இரக்கம் காட்டவே கூடாது. தேவன் அனுமதிக்காத எண்ணத்திற்கு நாம் இரக்கம் காட்டக்கூடாது. கவனிங்கள், எண்ணங்கள் மிக முக்கியமானது. ஏன்னா தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்முடைய வந்த வேகத்தில் அது நம்முடைய சிந்தையில் வருகிற எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்க முடியாது. அது தேவ பக்தி கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நம்மளில் இருக்கணும். வர எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்கிறது. தீய எண்ணங்கள் வரும்போது கவனிங்க, முதல் பார்வை முதல் சிந்தனை தவறல்ல, சிந்தையில் வந்த முதல் காரியம் தவறல்ல. ஆனால் அதே சிந்தையை திரும்ப இருக்க வச்சு அதை சிந்திக்கிறது தான் பாவமாக மாறுகிறது. ஆகவே அந்த வந்த வேகத்திலேயே அதை துரத்தி அடிக்கணும். சிந்தையை அந்த அளவுக்கு நாம் மறுரூபப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். கவனிங்கள், தேவையில்லாத ஒரு சிந்தை பறவை மேலே பறக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் தலைக்கு மேலே கூடு கட்டுறதை நிச்சயமாக நம்மால் தடுக்க முடியும். நம்மளுடைய சிந்தையில் 1000-10000 எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் அவைகள் குடிக்கொள்ள விடவே கூடாது.
அவைகளை துரத்தி, தீய எண்ணங்களாக இருந்தால் அவை துரத்தி அடிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களாக இருந்தால் அதை சிந்தையில் வைத்து அதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பவுல் அழகாக தெரிவிக்கிறார். 4வது அதிகாரம் பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையும் அல்ல, அவைகளையே. இந்த 8 காரியங்கள்: உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். இதன் அடிப்படையிலேயே நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். மாறாக இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா, இந்த காரியங்களுக்கு விரோதமான எந்த சிந்தையும் வெறுத்து விடுங்கள். பவுல் இந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தையும், இது உண்மை உள்ளதா, இது ஒழுக்கம் உள்ளதா, இது நீதி உள்ளதா, இது கற்புள்ளதா, இது அன்புள்ளதா, இதில் நற்கீர்த்தியா, இது புண்ணியமா, இது புகழா, அப்படின்னு நம்ம பார்த்து அது அப்படிப்பட்ட எல்லைக்குள் அது வராத எண்ணங்களாக இருக்குமானால் அதை வெளியே துரத்தி விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தவிர்த்து வேறு எதையும் சிந்திக்க மறுப்பதே சிந்தையில் பரிசுத்தத்திற்கான திறவுகோலாகும். நம்முடைய சிந்தையில் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, கவனிங்க, தொடர்ச்சியாக மற்ற காரியங்கள் நமக்கு வரும். சிந்தை நம்முடைய சரீரத்தின் ஒரு உறுப்பாக இருக்குது. இந்த சிந்தையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். இந்த சிந்தையில் நல்ல சிந்தைகளும் வரலாம், கெட்ட சிந்தைகளும் வரலாம். தேவையில்லாத சிந்தைகள், அசுத்தமான எண்ணங்கள், கசப்பான வைராக்கியங்கள், இது எல்லாவற்றையும் சிந்தையிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெய்வீக சிந்தையோடு கூட வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 8 காரியங்களுமே உங்கள் சிந்தையை ஆக்கிரமிப்பதாக, இதன் அடிப்படையிலே நீங்கள் சிந்திப்பீர்களாக, இதையே உங்கள் சிந்தையாக இருக்கும்படி காரியங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். தீமையான எண்ணங்கள் வந்ததுன்னா அதை உட்காந்து டெவலப் பண்ணாதீங்க, அதை உட்காந்து யோசிக்காதீங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ வியாதின்னு சொல்லிட்டாங்க, அதையே உட்காந்து சிலர் யோசிக்கிறது. வறுமை, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்படியே யோசிக்கிறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், நல்லதை சிந்திக்கிறதுக்கு தான், நன்மையான காரியங்களை சிந்திக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். தீமையான காரியங்கள் அதுவாக தானாக வந்து போகும். ஆகவே தீய காரியங்கள் தான் பரவுது, வேகமாக பரவுது. நாம் இருக்கிற இந்த உலகம் தீயதால் நிரம்பி இருக்கிறது, தீமையான காரியங்களால் நிரம்பி இருக்குது. அவைகளின் மத்தியிலே நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே உங்கள் சிந்தையை கட்டாயப்படுத்தி அதை கிறிஸ்து அடிமைகளாக, நீதியின் அடிமையாக, அடிமை என்றால் கேள்வி கேட்க முடியாது, அடிமை என்றால் அடிமைதான், செய்ய வேண்டிய வேலையை செய்தே ஆக வேண்டும், அவ்வளோதான். அப்போ சிந்தையை நல்ல காரியங்களை சிந்திப்பதற்காக அதை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். தீய காரியங்களுக்கு மறுப்பு தெரிவித்து விடுங்கள், உடனே மறுப்பு தெரிவித்து விடுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தீங்க, தண்ணி கேட்டீங்க, தண்ணி கொடுக்குற அவங்க, உங்களுக்கு அவங்க சூடாக தண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சுடுதண்ணி தராங்கன்னு தெரியாமல் அந்த டம்ளரை வாங்கினது அது ரொம்ப சூடாக இருந்தது. அதை வாங்கின வேகத்தை விட அதை விட்ட வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கையை உடனே எடுத்துருவீங்க. அதே போல் சிந்தையில் வருகிற ஒவ்வொரு எண்ணங்களையும் நீங்கள் என்ன செய்யணும்? தீய சிந்தைகளாக இருக்குமானால், கர்த்தருக்கு விரோதமான சிந்தையாக இருக்குமானால், அசுத்த எண்ணங்களாக இருக்குமானால், தேவராஜ்யத்துக்கு விரோதமான சிந்தையாக இருக்குமானால், அந்த சிந்தையை உடனே துரத்தி விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல எண்ணங்களாக என் சிந்தையை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். சிந்தையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு ஏற்றார் போல சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். சிந்தையிலே பரிசுத்தம் கவனிங்கள். சிந்தையிலே நல்ல எண்ணங்களால் வைத்து சிந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிக்கிறது. சிந்தை தான் வேறாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தை மாறும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வார்த்தையும் மாறுகிறது. அடுத்தது வாயின் வார்த்தைகள், அவைகளில் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சரீரத்தை அப்படி ஒப்பு கொடுங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 8 - 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூட, 2வது வார்த்தைகள், வேர்ட்ஸ்,
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். நாக்கு இருக்குதே, அது அடங்காத பொல்லாங்குள்ளது. சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாக்குல விஷம் நிறைஞ்சதுமா இருக்குது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். இந்த நாக்கால நம்ம பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை இதே வாயால தான் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இதே வாயிலிருந்து தான் புறப்படுது. அப்போ இந்த வாயை வச்சு நாம் தேவனை துதிக்கலாம், சபிக்கலாம், ஆசீர்வதிக்கலாம், சாபம் போடலாம், நல்லதை பேசலாம், கெட்டதை பேசலாம், நன்மையானதை பேசலாம், தீமையானதை பேசலாம். அப்போ இந்த வாயை நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ளும். சகோதரர், இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான, ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீர் வரும் அல்லது கசப்பான தண்ணீர் வரும். ரெண்டும் கலந்த மாதிரி தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று, அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அத்திமர பழங்க தான் கொடுக்கும். திராட்சை செடியில் திராட்சை பழம் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஓப்பான தண்ணீரில் ஓவர்ப்பான தண்ணி தான் கிடைக்கும், தித்திப்பான தண்ணீர் கிடைக்கவே கிடைக்காது. அன்பானவர்களே கவனிங்க. அப்போது இந்த வாயை வச்சு துதிக்கலாம், சபிக்கலாம், நன்மையானதை பேசலாம், தீமையானதை பேசலாம், நேர்மறையானதை பேசலாம், எதிர்மறையானதை பேசலாம், தேவ பக்திக்காய் பேசலாம், தேவ பக்தி இல்லாத காரியங்களாய் பேசலாம். அப்போ இந்த வாயை கர்த்தருக்காக, அது நீதியின் ஆயுதங்களாக உங்கள் வாயின் வார்த்தைகளை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தூஷிக்கிறோம், மனுஷரை சபிக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவங்களுக்கு பார்த்தா, யோபுவின் எல்லாம் போயிடுச்சு. கழுதை போச்சு, ஒட்டகம் போச்சு, மிருகங்கள் எல்லாம் போன, பிள்ளைகள் எல்லாம் மரித்த போது அந்த யோபுவின் மனைவி சொல்கிறார், இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷியும் ஜீவனை விடும். ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி தேவனை தூஷியும். இந்த வாயால் தேவனை ஸ்தோத்தரித்தான் யோபு. கர்த்தரிட நிர்வாணியாக வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட யோபுவை தூஷிக்க சொல்கிறாள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாயை வச்சு நம்ம தூஷிக்கலாம் அல்லது நன்மையானதை பேசலாம். ஆனால் இந்த வாயை வைத்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகளாலே தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச உங்கள் வாய் தானாக அது பேசாது. நீங்கள் தான் அதை ஒப்பு கொடுக்கணும், அடிமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கான காரியம் என்னன்னா, யாக்கோபு 3:14 பாருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், கசப்பான மனிதன் தூஷிக்க காரணம் என்ன? கசப்பான வைராக்கியம் இருக்கு. விரோதத்தையும் வைத்தீர்களானால், இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை இருதயத்தில் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கவனிங்க. அப்போ கசப்பான வைராக்கியம் உள்ளே இருந்ததுனால அதையே குறித்து யோசிச்சதுனால வாயின் வார்த்தைகள் எப்படி தான் இருக்கும்? கசப்பாக தான் வரும், கோபமாக தான் வரும், வெட்டுற மாதிரியான வார்த்தைகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். பொய், கசப்பு உள்ளே இருக்கும்போது பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுத்தன்மை எல்லாம் வரும். அப்படி பேசாதிருங்கள். அதுக்கு தீர்வு 13 பாருங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. கவனிங்க. இந்த 15 வாசித்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஞானம், அதாவது கசப்பான வைராக்கியம் இதெல்லாம் வச்சிருக்கிறது நீங்கள், இது எங்கேருந்து வந்த ஞானம்னா, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் பரலோகத்தின் சரக்கு அல்லங்க. இது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. இந்த கசப்பான வைராக்கியம், வீண் வார்த்தைகள், பெருமைகள், பொய், கபடு, தீமையானதை பேசுறது எல்லாம் பிசாசின் சரக்கு. அது தீமையானது. அதை வெறுத்து விடுங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுத்து விட்டு நன்மையானதை பேசுங்க. அப்போ 16-17 கூட வாசித்துருங்களேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும், வைராக்கியம் விரோதம் இருக்கிற இடத்துல கலகமும் துர்செய்கைகளும் உண்டு. 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரலோகத்தின் சரக்கு என்னன்னா, பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கு, பின்பு சமாதானமும், அதுல சுத்தமுள்ளதா இருக்கும், பின்பு சமாதானமா இருக்கும், சாந்தமும் இருக்கும், இணக்கமுள்ளதா இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கும். பரலோகத்திலிருந்து வருகிற ஆலோசனை அல்லது ஞானம் எப்படி இருக்குன்னு இந்த 7 காரியங்கள் தான் அடையாளங்கள். சமாதானம், முதலாவது சுத்தமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், இணக்கமுள்ளதாக இருக்கும், இரக்கத்தால் இருக்கும், பட்சபாதம் இல்லாததாக இருக்கும், மாயமற்றதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளால் வந்தது தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும். சுத்தமுள்ள வார்த்தைகள், சமாதானம், சாந்தம் நிறைந்த வார்த்தைகள், சமாதான இரக்கமுள்ள வார்த்தைகள், இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்த வார்த்தைகள், பட்சபாதம் இல்லாததாக மாயமற்றதாயும் உங்கள் வார்த்தைகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இருதயத்தில் கசப்பு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த வாயை கொண்டு நல்லதும் பேசலாம், தீமையும் பேசலாம். நல்லதை பேசுகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வாயில் எபேசியர் 4:29 வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதீங்க, உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமாம், புதிய மனுஷனுக்குரிய புதிய அறித்து கொள்ளுங்கள், பொய் பேச வெறுத்து விடுங்கள், கெட்ட மனுஷனுக்குரிய கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பேசக்கூடாது. அப்போ பேசாமல் அமைதியாக இருக்கலாமா? நோ 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 நோ. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29. நல்ல வார்த்தை உண்டானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போது நல்ல வார்த்தையை பேச ஒப்பு கொடுங்கள். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அல்லது கெட்ட வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தை பேசக்கூடாது, அல்லது தேவனுக்கு விரோதமான வார்த்தை பேசக்கூடாது என்று சொல்லி உங்கள் வாயை தேவனுக்கு நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னை வாயை ஒப்பு கொடுக்குற, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசாமலே அமைதியாக இருக்கிறதா இல்லை. நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், உங்களுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் இயேசுவின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. அப்போ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பிழைப்புண்டாகும்படியான வார்த்தைகள் வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். மாத்திரமல்ல, சங்கீதம் 15 வாசிக்கிறோம், யார் உம்முடைய பர்வதத்தில் இருப்பான். 15:2-3. உத்தமனாய் சங்கீதம் 15:2-3. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார யார்? அது 1வது வசனத்தை வாசிங்கன்னா, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும், நாக்க வச்சு சத்தியத்தை பேசுவான ஒழிய புறம் கூற மாட்டான். தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். தன் அயலான் மேல் சொல்லப்படும் பேச்சை எடுக்க மாட்டான், நிந்தையான பேச்சை. அப்போ கவனிங்க, வாயில நமக்கு பரிசுத்தம் தேவை. இந்த வாயை கர்த்தருக்காக நீதியாக அல்லது தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச ஒப்பு கொடுத்து விடுங்கள். புறங்கூறுறதை தவிர்த்து விடுங்கள். பெருமையானதை பேச தவிர்த்து விடுங்கள். இந்த வார்த்தையினாலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுவதை முழுமையாய் வெறுத்து விடுங்கள். அதே சமயத்தில் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23-24. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆமா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. கவனிங்க, இது ஆங்கிலத்தில் வேற இருக்கு. அதாவது நீங்கள் காக்கிற எல்லா நீங்கள் நிறைய இந்த காரியங்களை காத்துக்கொள்வீர்கள், பாதுகாத்துக்கொள்வீர்கள். அது பாதுகாத்துக்கொள்கிற விட எல்லாவற்றை விட இதை அதிகமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இருதயத்தை மற்ற எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்கிறத விட, நீ சொத்தை பாதுகாத்து கொள்கிறத விட, நகை நட்டை பாதுகாத்து கொள்றதை விட, அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லது ஏதோ ஒன்றை பாதுகாத்து கொள்ளணும்னு பிரயாசப்படுறீங்களே,
அது எல்லாவற்றை விட இருதயத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு சிரமம் படுங்கள். ஏனென்றால் அதனிடத்து நின்று தான் ஜீவ வாழ்வழிக்கிற ஊற்று புறப்படும். அதிலிருந்து தான் வாழ்க்கை புறப்படும், அதிலிருந்து தான் ஆசீர்வாதம் புறப்படும், அதிலிருந்து தான் நன்மை புறப்படும், அதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறப்போகுது. ஆகவே இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா காவலோடும், அதுக்கு என்னென்ன காவல் வைக்கணுமோ அதுக்கு அவ்வளவு காவல் வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்க சொல்லிட்டு முதல்ல கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்து. வாயை வச்சுக்கிட்டு தாறுமாறா பேசாத. உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்திடு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அப்போனா கவனிங்க, நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் இருதயத்தில் போய் நிரம்புது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்குது. நாம் பேசுகிற வார்த்தையினாலே நீதிமான் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பினாலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதில் ஒன்று குற்றவாளியாக இருப்போம் அல்லது நீதிமான் என்று இருப்போம். அப்போ பேசுகிற வார்த்தைகள் தான் நம்ம முன்னே இருக்க போகிறோமா பின்னே இருக்க போகிறோமா, நம்ம மேலே இருக்க போகிறோமா கீழே இருக்க போகிறோமா, நம்ம வலது பக்கம் இருக்க போகிறோமா இடது பக்கம் இருக்க போகிறோமா என்பதை தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த வாயினால் கவனிங்கள், நாம் தேவனை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. இந்த வாயினால் தேவனை துதிக்கிற துதியினால் மட்டும் மாறாக தேவனுக்கு விரோதமான தேவையில்லாத காரியங்களை, அவதூறான காரியங்களை, வாரம்பாடான பேச்சை, கர்த்தருக்கு விரோதமான பேச்சை, கெட்ட வார்த்தை பேசுகிறத அதெல்லாவற்றையும் வெறுத்து விடுங்கள். இந்த வாய் நன்மைக்காக மட்டுமே பயன்படும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். இந்த வாயை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து விடுங்கள். கர்த்தருக்கு இந்த வாய் கர்த்தருடைய மகிமைக்காக இருக்கிறது. இந்த வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எதுவாக இருக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு முதலாவது எண்ணங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த எண்ணங்கள் தான் கவனிங்க, அது சுத்தமாக ஆயிடுச்சுன்னா கவனிங்கள், வாயின் வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீதுன்னு சொல்கிறாங்க, 17ஆம் அதிகாரம் சங்கீதம் 17 3வது வசனம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அதே போல இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் வாய் மீறாதபடிக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணாதான் கர்த்தருக்கு சுத்த. 4வது வசனம், மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். மனுஷருடைய செய்கைகளை குறித்து நான் உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். துஷ்டனுடைய பாதைகளுக்கு என்னை விலக்கமாய் காத்துக்கொள்கிறேன். வாய் மீறாதபடிக்கு நான் இருக்கிறேன். அதே சமயத்தில் 39ஆம் சங்கீதம் 1 வசனத்தில், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், தீமையான காரியங்கள் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன், அமைதியாக வச்சுப்பேன். என் வாய் துன்மார்க்கர் இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தினால் போட்டு அடக்கி வைப்பேன் என்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2வது வசனத்தை வாசி 39:2, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அவன் நலமானது கூட பேச, ஏனென்றால் துன்மார்க்கன் இருக்கிறான், தீமையான காரியங்கள் இருக்கிறது, கோபக்காரன் இருக்கிறான், உங்களை உணர்வுகளை தூண்டிவிட்டு உங்களை கோபப்படுத்தி உங்களை வலுக்கட்டாயமாக அவதூறான வார்த்தைகளை பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது கடிவாளத்தினால் உங்கள் வாயை அடக்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லா சண்டைக்கு அவர்களே வருவார்கள், வீண் வார்த்தைகளை பேசுவார்கள். உங்களை பேச வைக்கிறதுக்கு எல்லா உணர்வுகளையும் தூண்டுவதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்துவிட்டு உங்கள் வாயிலிருந்து அவதூறான கெட்ட வார்த்தைகள் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். தயவு செய்து சொல்கிறேன், அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் வாயை கடிவாளத்தில், ஏன்னா துன்மார்க்கன் இருக்கிறான்,
ஸோ துன்மார்க்கன் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆகவே ஆண்டவரிடத்தில் உங்கள் வாயை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுங்கள். வாயை அடக்கி வைப்பேன். துன்மார்க்கன் இருக்கிறான், தீமையான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு வாய்க்கு காவல் போடுங்கள். தாவீதின் தீர்மானங்களை பாருங்க. 141 3 அவருடைய ஜெபம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். எல்லாரும் இதை சொல்லுங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். திரும்ப சொல்லுங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை. ஏனென்றால் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்படியே பிரசங்கி சொல்கிறார், மனம் பதறி பேசிட்டேன். பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். மனம் பதறி தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீர் பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். 3-4 வாசிங்க. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். வார்த்தையின் திரட்சி, அதிகமா திரட்சியான வார்த்தைகளை பேசினா மூடத்தனம் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும். 6வது வசனம் வாசிங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று. ஐயோ தெரியாம ஸ்லிப் ஆஃப் த டங், ஐயோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கொள். ஆமென். தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொள்ளாதபடிக்கு. புத்தி பசகனால பேசிட்டேன், மாம்சத்தை ரொம்ப பேசுனீங்கன்னா மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க இடம் கொடுக்குறீங்க, உங்கள் மூடத்தனம் வெளிப்படும், பாவம் அதில் வெளிப்படும். ஆகவே துன்மார்க்கர் இருக்கிற வரைக்கும் என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று தினந்தோறும் ஒப்பு கொடுங்க. தயவு செய்து சொல்கிறேன், வீண் வார்த்தைகளை பேசுனதுனால உங்கள் அபிஷேகத்தை இழந்து போகிறீர்கள். வீணான பெருமையான பேச்சினால தேவனுடைய நல்ல குணத்தை இழந்துடுறீங்க. வேகமாக பேசுகிறதுனால அர்த்தத்தை இழக்கிறீங்க. கோபமாக பேசுகிறதுனால நட்பை இழக்கிறீங்க. பெருமையாக பேசுகிறதுனால தேவனுடைய நண்பர்களை இழக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆணவ பேச்சினால, அலட்சிய பேச்சினால தேவனுடைய நல்ல மதிப்புகளை நீங்கள் இழந்து போகிறீர்கள். ஆகவே ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணது போல் உங்கள் வாயை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. மாத்திரமல்ல, சங்கீதம் 19:4 ஆண்டவரே என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய். இதையும் ஒப்பு கொடுத்தே சொல்லுங்க. கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் இருப்பதாக. இதெல்லாம் இந்த தாவீதினுடைய தீர்மானங்கள், தாவீதினுடைய ஜெபங்கள். நீங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறேன், துன்மார்க்கர் இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன், தீமையானதை பேசாதபடிக்கு, புத்தி பசகினால் பேசாதபடிக்கு, பாவத்தினால் வீண் வார்த்தைகளினால் பாவத்துக்கு இடம் கொடாதபடிக்கு, மூடத்தனம் வெளிப்படாதபடிக்கு, கர்த்தாவே புத்தி பசகினால் பேசிட்டேன் என்று சொல்லாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயை ஒப்பு கொடுத்து ஜெபம். திரும்ப சொல்கிறேன், இந்த வாயை கொண்டு நன்மதையும் பேசலாம், தீமையும் பேசலாம். பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக, தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அடுத்தது கவனிங்க, எண்ணங்கள் தூய்மை ஆயிடுச்சுன்னா, எண்ணங்களை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தமாகும். வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் செய்கைகள். அடுத்தது செயல்கள், கையை கொண்டு செய்கிற செயல்கள், காலை கொண்டு செய்கிற செயல்கள், ஒர்க்ஸு, அதெல்லாம் அதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எண்ணங்கள் வார்த்தைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு கீழ்ப்படுத்தப்பட்டால் நம்முடைய செயல்கள் பரிசுத்தம் காண்பது கடினமல்ல.
திரும்பி சொல்கிறேன், எண்ணங்களும் வார்த்தைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டால் நமது செயல்கள் வெற்றியும் பரிசுத்தம் காண்பது கடினமல்ல. நல்ல சிந்தனைகள் நல்ல சொற்களை பிறப்பிக்கும். நல்ல தூய சிந்தனைகள் நல்ல வார்த்தைகளை பிறப்பிக்கும். நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்களுக்கு உரமாக அமையும். நாம் எதை சிந்திக்கிறோமோ, கவனிங்கள், அடிக்கடி எதை சிந்திக்கிறோமோ அதை தான் நீங்கள் பேசுவீங்க. எதை பேசுகிறீங்களோ அதுவே செயலாக்கமாய் வரும். செயல்களுக்கு நல்ல தூய்மைப்படுத்தும் நல்ல செயல்களாக வரும். கவனிங்க, நம்ம பேசுகிறது தான் உணர்ச்சியாக அது செயல்களுக்கு உணர்வு ஊட்டுகிற ஒரு காரியமாய் அமைகிறது. நீதிமொழிகள் 4:23 வாஸ்தவம் அப்படின்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லிட்டு நம்ம போன தடவை படித்து போன பாயிண்ட்லேயே வாயின் தாறுமார்களை உன்னை விட்டாகட்டு. 25 வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. கண்கள் செயல்கள் பார்க்கறதுல அந்த கண்கள் எதை பார்க்கணுமா? நேராய். முதல்ல வார்த்தையை நன்மை பேசுவதற்கு தாறுமாறானவர்களை பேசாதபடிக்கு காத்துக்கொள். அப்போ கவனிங்க, இதில் இருதயத்தை காத்துக்கொண்டீங்கன்னா இதில் இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுது. அப்போ இருதயம் காத்துக்கொள்ளாத பட்சத்தில் அங்கேருந்து ஜீவ ஊற்று வாழ்வழிக்கும் காரியங்கள் பிறப்பிக்கப்படவே முடியாது, ஆசீர்வாதம் வரவே முடியாது. இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ இருதயத்தை நல்லா காத்துக்கொள்ளணும் அப்படின்னா வாயின் வார்த்தைகளில் தாறுமாறு அகற்றணும். அடுத்தது என்ன பண்ணுமா? கண்கள் நேராய் நோக்கக்கூடாதுன்னா அது கர்த்தர் நமக்கென்று நியமித்த அந்த பாதையை நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே செவ்வையாய் தெளிவாய் பார்க்க கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்கள் அது செயல்கள் பார்க்கிறது, செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். கால்களால் நடக்கிற நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் மனுஷருடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவற்றின் முடிவோ மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குது. கவனிங்க, வழிகள் என்று சொல்லும்போது அது டைரக்ஷன், அது டிசிஷன், அது நம்ம போகிற டெஸ்டினேஷனை குறிக்குது. நம்முடைய வழிகளின் திசைகள் எப்படி இருக்குது, நாம் வழிகளுக்காக எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது, நாம் போய் சேர்கிற இடம் எப்படி இருக்கிறது, இது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கணும். கால் நடையை சீர்தூக்கிப்பார். நடை தவறாக இருக்குமானால் இருதயம் காக்கப்படாமல் போய்விடும். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27 வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் காலை தீமைக்கு விலக்கிடு. கண்ணு நேரா பார்க்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை தீமைக்கு விலக்கிடு. தீமையான காரியங்கள் அப்படின்னு வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. கர்த்தர் நியமித்த அந்த பாதையிலே போட்டும். அப்போ உங்கள் செயல்கள் எல்லாம் சுத்தமாகிறது. எப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிந்தனையின் மூலமாகத்தான். சிந்தனை என்பது என்னன்னா வேர். இது ஒரு மரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேர் ரொம்ப முக்கியம். வேர், சிந்தனை என்பது வேர், சொல் என்பது மரமும் கிளைகளுமாம், செயல் என்பது அதன் கனியாகும். கவனிங்க, சிந்தனை என்பது வேர் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அது மரம் கிளைகள் வெளியே வரும். மரம் கிளைகள் வெளியே வந்ததுன்னா அதில் கனிகளும் நிச்சயமாக வெளிப்படும். அப்போது வேர், ரோமர் 11:16 வேர் பரிசுத்தமாக இருந்தால், வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் தான் இருக்கும். தட் மீன்ஸ் சிந்தனை பரிசுத்தமாக இருந்ததுன்னா அதனுடைய கிளைகளாகியும் கனிகளும் பரிசுத்தமாய் தான் இருக்கும். வேர் பரிசுத்தமாக இருந்தால் மரமும் கிளைகளும் கனிகளும் பரிசுத்தமாய் தான் இருக்கும். ஆமென். அதனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், சிந்தை வேர், அந்த சிந்தையில் தூய சிந்தை வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சிந்தை நல்லா இல்லாத பட்சத்தில் நீங்கள் செயல்கள் சுத்தமாக இருக்க எதிர்பார்க்கறது நியாயமே இல்லை. உதாரணமாக வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாட்டுப்புறத்தான் போய் கடிகாரம் வாங்க போனானாம்.
கடிகாரம் வாங்க போகும்போது அந்த கடிகாரக்காரர் சொன்னார், இந்த கடிகாரத்தை வச்சுக்கோங்க, 6 மாதம் வாரண்ட்டி இருக்குது, இது ஓடலைன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் அதை மாற்றி தருவோம், உங்களுக்கு புதுசு தருவோம் அல்லது ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். இவனும் அந்த பில்லையும் வாங்கிக்கிட்டான், அந்த கடிகாரத்தையும் வாங்கிட்டான். வாங்கி வீட்டில் மாட்டி 1 மாதம் நல்லா போச்சு, இன்னொரு மாதம் அப்படியே நின்றுடுச்சு. இவன் கிடுகிடுன்னு என்ன பண்ணால் அந்த கடிகாரத்தில் இருக்கிற கண்ணாடியை கழட்டிட்டு, அங்கே இருக்கிற முள் தானே ஓட மாட்டேங்குதுன்ட்டு முள்ளை 2த்தையும் கழட்டிட்டு, ஒரு கையில் முள் ஒரு கையில் பில்லு, கடையில் போய் நின்று சொன்னான், ஐயா கடிகாரம் வாங்கினது அங்கே பில்லு, இந்த கடிகாரம் ஓடவே இல்லை, அதனுடைய முள் அப்படின்னா. அப்போது கவனிங்க, முள் தான் ஓடலை, ஆனால் ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற மிஷினில் தான் ரிப்பேர். இருதயம் ரிப்பேராக இருக்கும்போது செயல்களும் ரிப்பேராக தான் இருக்கும். இருதயம் சரியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செயல்களும் சுத்தமாகி விடும். அதுதான் உண்மை. அப்போ மாற்றப்பட வேண்டியது நம்ம நிறைய நேரங்களில் இந்த செயல்களை மாற்றம், இந்த செயல்களை கால அப்படின்றத விட சிந்தையை முதலாவது சிந்தையை பரிசுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தையில் பரிசுத்தம் கவனிங்க, வாயின் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். வாயின் பரிசுத்தம் அது செயல்களின் பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும். அப்போது இந்த கை, கால், சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவனுக்கு நீதியின் ஆயுதங்களாக இந்த கைகளை கொண்டு அநேக வியாதியஸ்தர் மேலே கரங்களை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கலாம், அல்லது இந்த கையால் ஒருத்தரை போட்டு அடிக்கவும் செய்யலாம். இந்த கால்களினாலே கர்த்தருடைய வேலையை, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்ய அவருடைய பாதங்கள் எல்லாம் கண்மலின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று படிக்கிறோமே, அந்த வேலையை செய்வதற்கு, தேவனுடைய பணியை செய்வதற்கு இந்த கால்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது இந்த கால்களை சாராயம் குடிப்பதற்கோ, விபச்சார வேலைக்கோ, தேவையற்ற காரியங்களுக்கோ, தீமைக்கோ, பாவத்துக்கோ இதை பயன்படுத்தி கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் 12:1 அதை தான் வாசிக்கிறோம். அன்றி சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவன் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். உங்கள் செயல்கள், கால்கள் நேராய் நோக்க கடட்டும், உங்கள் கண்கள் நேராய் பார்க்கட்டும், உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு செயல்களை செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராய் நடக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கள். நடக்காதீங்க, நிற்காதீங்க, உட்காராதீங்க. கர்த்தருக்கு சுத்தம் மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. உங்கள் செய்கைகளில் ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும். நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்பது என்பதால் பிசாசுக்கு மறுப்பு கூறி தேவனுக்கு ஆமேன் என்பதாகும். நன்மைக்கு ஆமேன் என்று சொல்லி தீமைக்கு மறுப்பு, முழு வெறுப்போடு மறுப்பு தெரிவிப்பதே பரிசுத்தமாகும். ஆகவே பரிசுத்தத்திற்கான படிகளில் நாம் படிக்கும்போது 2வது காரியமாக உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். இது ஒப்பு கொடுக்கும்போது சரீரத்தை வச்சு நல்ல காரியங்களும் செய்யலாம், கெட்ட காரியங்கள். முன்னே நீங்கள் அப்படி தான் செஞ்சீங்க. முன்னே நீங்கள் அக்கிரமங்களை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் சரீரத்தின் அவயவங்களை தீமையான காரியங்களை செய்கிறதுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்களே, கெட்ட காரியங்களை செய்கிறதுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்களே, கண்ணை ஒப்பு கொடுத்தீங்களே, வாயை ஒப்பு கொடுத்தீங்களே, கையை ஒப்பு கொடுத்தீங்களே, காலை ஒப்பு கொடுத்தீங்களே, உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒப்பு கொடுத்தீங்களே. அதே போல் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாக வாழும்படிக்கு உங்கள் சரீரத்தின் கண்களையும் வாயையும் சிந்தையையும் கரங்களையும் கால்களையும் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படிக்கு நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தத்தில் நீங்கள் வளருவீர்கள். பரிசுத்த பாதை உங்களுக்கு உரித்தாகும். கர்த்தர் தாமே உங்கள் பரிசுத்த பாதையில் தொடர்ந்து நடத்துவாராக. உங்கள் சரீரங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, கர்த்தருக்கு மகிமையாக எங்கள் சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக பரிசுத்தத்தை நடப்பிக்கப்படும்படிக்கு தேவனுக்கென்று நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் சிந்தையை ஒப்பு கொடுங்க. சிந்தையை பரிசுத்தம் காணப்படட்டும். தேவையற்ற சிந்தைகளை நாங்கள் சிந்தியாதபடிக்கு, அசுத்த எண்ணங்களை சிந்தியாதபடிக்கு, பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 8 சிந்தைகளே எங்கள் சிந்தையாக இருப்பதாக, அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு சிந்தையும் இருப்பதாகப்பா. ஒழுக்கமுள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள்,
அன்பு உள்ளவைகள், புண்ணியம், புகழ், நற்கீர்த்தி, இவைகளையே நாங்கள் சிந்திக்க கிறிஸ்து இந்த சிந்தையே எங்களில் இருப்பதாக எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் சிந்தை அசுத்த எண்ணங்களுக்கு உடனே மறுப்பு தெரிவித்து அவைகளை அகற்றிவிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதே போல் எங்கள் வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவனை தூஷிக்கக்கூடாதுப்பா. தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை, மனுஷரை தூஷிக்கிற வார்த்தைகளை முற்றிலும் அறவிருத்து மறுப்பு தெரிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கும் இந்த இருதயத்தின் தியானங்களும் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். துன்மார்க்கன் இருக்க மட்டும் என் வாய்க்கை ஆண்டவரை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொன்னது போல எங்கள் வாயை நாங்கள் அடக்கி வைத்துக்கொள்ள கர்த்தாவே, வார்த்தையின் தொல்லையின் திரட்சியினால, சொப்பனங்கள் பிறக்கும் வார்த்தையின் திரட்சியினால மூடத்தனம் பிறக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே ஆண்டவர். சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது என்று படிக்கிறோமே. எங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மீறாதபடிக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம். எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் செய்கை, எங்கள் கண்கள் நேராய் நோக்கட்டும். எங்கள் கால்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தர் நியமித்த பாதையில் தொடர்ந்து போகட்டும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக சிந்தையே வேறாக இருக்கிறது என்று அறிகிறோம். சிந்தையே வேர் பரிசுத்தமாக இருந்தால் அதன் கிளைகளும் மரங்களும் கனிகளும் பரிசுத்தமாக இருக்குமே. எங்கள் சிந்தை பரிசுத்தமாக இருந்தால் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும். வார்த்தைகள் பரிசுத்தமாக இருந்தால் செய்கைகள் பரிசுத்தமாகுமே. எங்கள் சிந்தையிலே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வேர் இயேசுவின் நாமத்தினால் விழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பரிசுத்த விதைகள் எங்கள் இருதயத்தில் விழட்டும். கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து பரிசுத்த பாதையில் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.